வணக்கம் ஜெயன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மிக முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட் பார்க்க போறோம். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே இருக்கக்கூடிய யுத்தம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு மைல் ஸ்டோன்ல வந்து நிற்குது அப்படின்னு சொல்லலாம். இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்கள் இப்போ ட்ரம்ப் அவர்களை சந்திச்சிருக்காரு. ரெண்டு விஷயத்துல இந்த மீட்டிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா இஸ்ரேலுக்கு அக்டோபர் 25 தேர்தல் வருது. இப்போ நெத்தன்யாஹூ ஃபர்தரா நீடிப்பாரா இல்லையா அப்படின்றது இந்த தேர்தல் முடிவுல பொறுத்து இருக்குது. அதே மாதிரி ட்ரம்ப்புக்கு ஒரு மிட் டேர்ம் போல் அப்படின்றது நவம்பர்ல வருது. ஸோ ரெண்டு பெரிய லீடர்ஸ்க்குமே உள்நாட்டில் ஒரு தேர்தலை ஃபேஸ் பண்ணக்கூடிய, அதுவும் ஒரு அன்பாப்புலரா இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தேர்தலை ஃபேஸ் பண்ண வரும்பொழுது இந்த போர்ல ஒரு டிசிசிவான வெற்றி, அந்த பெர்செப்ஷன் அப்படின்றது ரெண்டு பேருக்குமே ரொம்ப முக்கியமா இருக்குன்றத பார்க்குறோம். ஸோ 28ஆம் தேதி ஜூலை இந்த சந்திப்பு நடக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர் துவங்கிய பிறகு பிப்ரவரிக்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங் அப்படின்றது. இதில் ஒரு இஸ்ரேலோடைய ஒரு அதிகாரி முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இரண்டு பேரும் சந்திச்சு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ். இந்த 3 ஆப்ஷன்ஸில் எதை இவங்க சூஸ் பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இது வந்து ரெண்டு பேர் தனியாக பேசின ஒரு மீட்டிங், 90 minutes. ஸோ இவங்க வெளியில என்ன தகவல்களை கொடுக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அந்த தகவல்கள் மட்டும்தான் வெளியில வரும். இப்போ இந்த இடத்துல நெத்தன்யாஹூ அவர்கள் இன்ஸ்டாகிராமில் அவருடைய பக்கத்தில் போஸ்ட் பண்ணிடுறோம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கான்வர்சேஷன்ஸ் தேவ் எவர் ஹேட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வெள்ளை மாளிகையோடைய பிரஸ் செக்ரட்டரி கரோலினா லெவிட் அவர்கள் குட் அண்ட் ப்ரொடக்டிவ். ஸோ ரெண்டு பேருமே ஒரு பாசிட்டிவான ஒரு டோன்ல பேசியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஓகே, இப்போ இவங்க பேசக்கூடிய இந்த 3 ஆப்ஷன்ஸ் என்ன? முதல்ல பேச்சுவார்த்தையின் மூலயமா இதை தீர்க்கக்கூடியது. இது அமெரிக்காவுடைய என்வாய், அதாவது இவருடைய ரியல் எஸ்டேட் நண்பராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜாரட் குஷ்னர் ரெண்டு பேரும் இன்டைரக்டா இப்பவும் தெஹ்ரான் கிட்ட பேசிட்டு இருக்காங்க, ஈரான் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த மிலிட்ரி பில்டப் அப்படின்றது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்று பேச்சுவார்த்தையில நெகோசியேட் பண்ணி யார் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறதுக்கான ஒரு இன்ஃபேக்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் பார்க்கப்படுது. ரெண்டாவது ஆப்ஷன் அப்படின்னா ப்ரெஷர் சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த வரக்கூடிய ஈரான்ல அப்பன்னு சொல்லி சில தாக்குதல்கள் நடத்துறது, ஈரான் பதிலுக்கு தாக்குதல் நடத்தினா அதுக்கான பதிலடியை கொடுக்கறது. பட் இதை வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு யுத்த லெவலுக்கு போகாம கொஞ்சம் கீழே கண்ட்ரோல் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆப்ஷன். இந்த இடத்துல கைனட்டிக் அண்ட் நான் கைனட்டிக் பேச்சுவார்த்தை ஒரு பக்கம், திடீர்னு ஒரு சின்ன லெவலுக்கான ஒரு மிலிட்டரி ஆக்ஷன், பிறகு பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி இதை கொண்டு போறது. ஆனா ஒரு முழு யுத்தத்துக்கு போகாத லெவலுக்கு பார்த்துக்கிறது. மூணாவது ஒரு மிகப்பெரிய மிலிட்ரி அஃபென்சிவை மீண்டும் ஸ்டார்ட் பண்றது. பிப்ரவரி 28 ஸ்டார்ட் பண்ணி மார்ச் முழுவதும் ஒரு ஹெவியான ஒரு மிலிட்ரி இதை வந்து நம்ம பார்த்தோம், ஆக்ஷனை பார்த்தோம். இவ ரெண்டு பேருமே வந்து தனித்தனியா ஒரு ராணுவ நடவடிக்கையும் கூட்டான ராணுவ நடவடிக்கையும் சரியாவே நிறைய பேர் இந்த ரெண்டு நாடுகளும் எடுத்தாங்க. ஸோ மீண்டும் ஒரு அவங்களுடைய பேலஸ்டிக் மிசைல் சைட்ஸை குறி வைக்கிறது, நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை குறி வைக்கிறது, ஐஆர்ஜிசியோடைய நேவல் விங் அவங்களுடைய கோஸ்டல் ஃபெசிலிட்டிஸை குறி வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு இது. இதில் என்னன்னா அவங்க ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ண டார்கெட்ல 80% டார்கெட்ஸ் அவங்க ஏற்கனவே தாக்கிட்டாங்க. ஸோ 20% டார்கெட்ஸ் தான் இன்னும் இருக்கு. ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு மிலிட்டரி அஃபென்சிவை கொண்டு போறது அப்படின்றது தான். இப்போ ஒரு இஸ்ரேலோட அதிகாரி அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 3 ஆப்ஷன்ஸையுமே நாங்கள் டீட்டெயிலா லென்த் அண்ட் இதுக்கு கேண்டிடா ஓப்பனா பேசணும். இது வந்து போருக்காக ஒரு இடத்துல வந்து போர் தான் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுக்கு ஒன்று முரண்படுறதுக்கான ஒரு பேச்சு கிடையாது. பட் எது வந்து பெஸ்டா ஒரு அவுட்கம் கொடுக்கும் இரண்டு நாடுகளுக்கும் அப்படின்றதுக்கான அந்த ஒரு கருத்தை மையமா வச்சு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு கைனட்டிக் அண்ட் நான் கைனட்டிக் முறை. கைனட்டிக் அப்படின்றது நேரடியாக யுத்தம் செஞ்சு அவங்களுடைய ரோட்ஸை தாக்குறது, ஏர்போர்ட்ஸை தாக்குறது, சபஹார் துறைமுகத்தை தாக்குறது, இந்த மாதிரியான நடவடிக்கைகள். நான் கைனட்டிக் அப்படின்றது ப்ரெஷரை இன்னும் அதிகப்படுத்தி காஸ்பியன் சீல ஒரு ப்ரெஷரை பில்டப் பண்ணி சாங்ஷன்ஸை இன்னும் அதிகப்படுத்தி ஈரானுக்கு உள்ள பணம் போகாம பார்த்துக்கிறது. இதோட ஒரு மிக முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது என்ன அப்படின்னா, ஈரான் மற்றும் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடிய நாடுகள் மேல சாங்ஷன்ஸுக்கான ஒரு புது சட்ட மசோதாவே இப்ப தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். நெத்தன்யாஹூ அவர்கள் எதை விரும்புறாரு, இந்த 3 ஆப்ஷன்ஸ்ல எதை விரும்புறாரு? இப்போ இஸ்ரேலோடைய டொமஸ்டிக் பாலிடிக்ஸ் எனக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியும். அந்த வகையில பார்த்தா போரை கண்டினியூ பண்றது தான் அவருக்கு வந்து ஒரு உசிதமா இருக்கும். அட்லீஸ்ட் இன்னொரு 2 மாதம் ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் பண்ணாரு அப்படின்னா அக்டோபர் தேர்தலில் அந்த போர்ல கிடைக்கக்கூடிய வெற்றியை பேஸ் பண்ணி அவர் வந்து உள்ள போய் ஒரு தேர்தலை ஃபைட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு.
இப்போ ட்ரம்ப்போடைய பப்ளிக் பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ட்ரூத் சோஷியல்ல போஸ்ட் பண்றாரு. ஐ இன்சிஸ்டட் தட் நெகோசியேஷன்ஸ் வித் ஈரான் கண்டினியூ டு சி வெதர் ஆர் நாட் த டீல் கேன் பி கன்சூமேட்டட். இஃப் இட் கேன், ஐ லெட் த பிரைம் மினிஸ்டர் நோ, தட் வில் பி த ப்ரிஃபரன்ஸ். இப்போ ஈரானோட பேச்சுவார்த்தையை கண்டினியூ பண்ணி இந்த டீலை வந்து எப்படியாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதை தான் வந்து நெத்தன்யாஹூ அவர்கள்ட்டையும் சொன்னேன், என்னோட ப்ரிஃபரன்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இதற்கான ஃபைனல் அவுட்கம் என்னவா இருக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த இடத்துல அவர் ஏப்ரல் ஸ்ட்ரைக்கை கொஞ்சம் வார்னிங்காகவே கொடுக்குறாரு. போன முறை ஈரான் வந்து ரொம்ப திமிரா பேசும்போது நாங்கள் தாக்குதல் நடத்தணும், ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர். அதன் பிறகு ஈரான் எந்த அளவுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றது தெரியும். பட் நெத்தன்யாஹூ கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, வி ஹாவ் லிட்டில் டிஃபரன்ஸ், சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கு, பட் நாங்கள் பிரிட்டி க்ளோஸ் அப்படின்றாங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு பேரும் மீண்டும் ஒரு பாயிண்ட்டுக்கு வந்திருக்காங்கன்றது தெரியுது. ஸோ என்னோட அனாலிசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், இந்த டிஃபரன்சஸ்ல F-35 துருக்கிக்கு கொடுக்கறதுக்கு அமெரிக்கா முடிவு பண்ணிருக்கு. இஸ்ரேல் அதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கேள்வியெல்லாம் யாரும் எடுக்கவே இல்லை. இப்போ நெத்தன்யாஹூ கண்டிப்பா பேசியிருப்பார் இதை பத்தி. பட் ட்ரம்ப் வெளியில பேசும்போது நோபடி டெல்ஸ் மீ வாட் வி ஷுட் பி செல்லிங் ஆர் நாட். யாருமே என்ன வந்து டேர்ம்ஸ்லாம் டிக்டேட் பண்ண முடியாது. நான் யார்கிட்ட விற்கணும், எந்த ஆயுதங்களை விற்கக்கூடாது கூடாது அப்படின்றத யாருமே எனக்கு வலியுறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அதிகார தோரணை, பிக் பாஸ் அப்படின்றத அவர் காமிச்சிட்டு இருக்காரு. இப்போ நெத்தன்யாஹூ அவர்களை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் ரிகவர் ஆகுது அப்படின்றத அவங்க உளவுத்துறையான மொசாட் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய புது தலைவராக இருக்கக்கூடிய முஸ்தபா கமேனி அவர்கள் இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராமை கொண்டு போகணும். பட் அவரோட நிலைமை என்ன அப்படின்றது தெரியல. பட் இது எல்லாமே இஸ்ரேலோடைய ஊடகங்கள் சொல்லக்கூடியது. ஸோ அந்த அணு ஆயுதத்தை நாங்கள் தடுக்கிறதுக்கான தாக்குதல் நடத்தணும். பட் அந்த இடத்துல இருந்து அவங்க ரிகவர் ஆயிட்டாங்க அப்படின்ற போது இஸ்ரேலுக்கு மீண்டும் அணு ஆயுத பிரச்சனை இருக்கு அப்படின்ற தோரணையில அவர் எலெக்ஷன் நோக்கி போறார். அதே சமயம் அவருக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய பெனட் அவர்கள், முன்னாள் இஸ்ரேலிய பிரதமர், கத்தார் தன்னுடைய மிக முக்கியமான எதிரி, கத்தார் தான் எல்லா ஃபண்டிங்கும் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் போறாரு. ஸோ இதுல டொமஸ்டிக் பாலிடிக்ஸும் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸும் தெளிவா மிக்ஸ் ஆயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ துருக்கிக்கு F-35 கொடுக்கறத நெத்தன்யாஹூவும் பெருசா பேசல, இவரும் பெருசா, ட்ரம்ப்பும் பெருசா பேசல. பட் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஏதோ ஒரு இடத்துல இப்போ அந்த தாக்குதலை, யுத்தத்தை மீண்டும் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு சமிக்கை அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியுது. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு அனாலிசிஸ் நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்க, 360 டிகிரி உலகத்தை சுற்றி என்ன நடக்குதுன்றது பார்த்துட்டு தான் பண்ணணும். இத்தனை நாள் நம்ம கடைசியா LNG ஷிப்பை பத்தி எப்போ பேசணும், இந்தியாவை நோக்கி கப்பல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எப்போ பேசணும், கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் முன்னாடி. இப்போ நேற்று இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் வந்து சொல்றாங்க, இந்த கிரைசிஸ்க்கு நடுவில் 2 LNG கப்பல்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கு, இந்தியாவுக்கு LNG ஷார்டேஜ் வராது அப்படின்ட்டு. இந்த நியூஸ் சடனாக வரதை ஒரு பாயிண்டா வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 தலைவர்கள் பேசிட்டு 3 ஆப்ஷன் எங்களுக்கு இருக்கிற, இந்த 3 ஆப்ஷனை வெளியில சொன்னது நமக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் கிடையாது, ஈரானுக்கும் உலக நாடுகளுக்கும் கொடுக்கக்கூடிய மெசேஜ். ஸோ ஈரானுக்கு ஒன்று, நீ பேச்சுவார்த்தைக்கு வா, சுமூகமாக பேசி முடிக்கலாம், இல்லையா நாங்கள் இந்த ப்ரெஷரை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம், இல்லைனா 3வது உன்னை திரும்பவும் வந்து ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை வச்சு லான்ச் பண்ணி உங்களை தாக்கிறதுக்கான ஆப்ஷனும் எங்ககிட்ட இருக்கு அப்படின்றத அவங்க ஈரான்கிட்ட சொல்றாங்க. இப்போ இதில் அந்த 3rd ஆப்ஷனை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. ஒரு ப்ரெஷரை இன்னும் அதிகப்படுத்தி, ஒருவேளை அந்த இடத்துல ஈரான் இணங்கி வரலை, அடுத்த ஒரு 10-20 நாளுக்குள்ள இணங்கி வரலை அப்படின்ற போது மீண்டும் ஒரு மிகப்பெரிய மிலிட்ரி ஆக்ஷனை, ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை ஈரான் மீது, தாக்குதலை ஈரான் மீது செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக தெரியுது. ஏன்னா இப்போ இந்தியாவில் பொலிட்டிக்கலா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புயலே ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க தமிழ்நாடு எடுத்தீங்க அப்படின்னா மேகதாது, காவேரி ட்ரிபியூனல், வாட்டர் பிரச்சனை, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. டெல்லி எடுத்தீங்க அப்படின்னா அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இவங்க பண்ண ப்ரொட்டஸ்ட், வன்முறை, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. 3வது பாராளுமன்றத்தில் மிக முக்கியமான மசோதா தாக்கல் செய்ய போறாங்க, எதிர்கட்சிகள் கடும் அமளி, ராகுல் காந்தி அவர்கள் பேசினது எல்லாம் பார்க்குறோம். இவ்வளோ கலவரத்துக்கு நடுவில் பிரதமர் தன்னுடைய கேபினட்டை கூப்பிட்டு பாராளுமன்றத்தில் ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இருக்காரு. கடைசியா இந்த மாதிரியான ஒரு கேபினெட் மீட்டிங் ஒரு அன்ஷெடியூல்டா எமர்ஜென்சியா கூடினது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, February 28 வளைகுடால போர் ஆரம்பிச்சு அது உச்சத்துக்கு போகும்போது மார்ச் மாதம் ஒரு தடவை கூட்டினாங்க, ஏப்ரல் மாதம் ஒரு தடவை கூட்டினாங்க. அப்பதான் நம்மளோட இந்த LPG ஷார்டேஜ் போன்ற பிரச்சனை கமர்ஷியல் லெவல்ல வந்துச்சு. சிலிண்டருக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ற அந்த ஒரு இதுவும்
பெட்ரோல் டீசல் போய் கியூல நின்றதெல்லாம் இந்த கூத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ ரொம்ப ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்கும் பொழுது இந்தியா எடுக்கக்கூடிய நடவடிக்கை ப்ரிப்பேர் ஃபார் த கல்ஃப் வார். சிம்பிளா நான் இதை வந்து பயமுறுத்துறேன்னு சொல்லலை, இதை பண்ணி நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். பட் ப்ரிப்பேர் ஃபார் த ஒஸ்ட் அப்படின்றதான் எந்த அரசாங்கமுமே எடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கம் ஒரு வேளை வளைகுடால மீண்டும் கடுமையான ஒரு போர் மேகம் சூண்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது, குறிப்பாக நம்மளோட ஆயில் அண்ட் கேஸை செக்யூர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா இருக்கு. அதுக்கான நடவடிக்கையை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே சமயம் வளைகுடா நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுமே வந்து எல்லா நாடுகளும் அவங்கவுங்க வியூகத்தை அமைக்கிறாங்க, ஒரு மாதிரியான அமைதி காக்குறாங்கன்றத பார்க்கணும். பட் போன முறை ஈரான் நடத்திய தாக்குதல், குறிப்பாக யுஏஇல அபுதாபி, ஷார்ஜா மற்றும் ரியாத் போன்ற சவுதி நகரங்கள் மீது நடத்திய தாக்குதல்ல ஒரு விஷயத்த அவங்களும் ஸ்மார்ட்டாக கற்றுக்கிட்டாங்க. ஒரு போர் சூழல்ல தங்களுடைய கச்சா எண்ணெய் உற்பத்தி மற்றும் அதோடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரெண்டையும் எப்படி எஃபெக்டிவாக பண்ணுறது அப்படின்றத அவங்களும் ஒரு வழியாக கற்றுக்கிட்டாங்க. நம்மளுடைய சீஃபேரர்ஸ், த வாரியர்ஸ், சி வாரியர்ஸ், யூனிஃபார்ம் போடாத சி வாரியர்ஸ், அவங்களே அந்த வீடியோ, அவங்களோட ஆடியோ, லைவ் ஆடியோ நம்ம போட்டிருந்தோம். அப்பவே சொல்லியிருந்தாங்க அந்த குண்டு விழப்போது கூட அவங்க வந்து கார்கோவை மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கப்பல்களை எண்ணெயை லோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போன முறை ஈரானுக்கு கிடைச்ச அந்த ஒரு லீவரேஜ் இந்த முறை கண்டிப்பாக ஃபுல்லாக கிடைக்காது. என்னுடைய அனுமானம் ஒரு 30% கம்மியாகவும். இது ஈரானுக்கும் நல்லா தெரியும். ஸோ இது எதை நோக்கி போகுது அப்படின்றத நாளைக்கு இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.